சமூக பதத்தை உருவாக்கி விடான்ற ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு பொறுப்புணர்வு, ஒரு கட்சி தலைவருங்கிற முதல்ல பொறுப்புணர்வு. உன்ன மாதிரி வந்து பேசி 4 பேரை புரோவ் பண்ணி தூண்டி விட்டு அதில் ஒரு வன்முறை வர வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அது கடந்த கால வரலாறு. அவங்களுக்கு அதுதான் தெரியும். அது நடந்துடக்கூடாதுங்கிறத பொறுப்புணர்வு செயல்படுறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏன் கேஸ் போடலை, ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு. எங்களுக்கும் கோரிக்கை இருக்குது. ராஜீவ்காந்தியை அரெஸ்ட் பண்ணணுங்கிற கோரிக்கை எங்களுக்கு இருக்குது, செய்யலை. அதே நேரத்தில் அவங்க எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, யார் மேலே கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க மேலே கேஸ் போடலை. அதுதான் தலைவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. எஃப்ஐஆருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, முதல் தகவல் அறிக்கை தான். அதனால ஒன்றும் தீர்ப்பு வந்துட போகிறது இல்லை. போடட்டும், விசாரணை பண்ணட்டும்ங்கிறது தான். இதை தான் நாங்கள் சொன்னோம். விஜய் மேட்டில் நாங்கள் சொன்னோம். ஏன் புஷியானந்த் மேலே போட்டீங்க, ஏன் ஆதவர்ஜனா மேலே கேஸ் போடலை, ஏன் விஜய் மேலே அது கைது பண்ண வேண்டாம், வழக்கு ஏன் பதிவு பண்ணலை அப்படின்னா ஏன் நீங்கள் அவர் மேலே போட்டீங்க, அதே வாபஸ் வாங்குங்க. இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளுக்கு உடனே வந்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு பேசுகிற ஒரே அரசியல் தலைவர் இன்னைக்கு டாக்டர் திருமா மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் அவங்களோட சூழ்ச்சி நிறைந்த ஒரு பெரிய திட்டத்தை அவங்க செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைக்கிறது யாருன்னா டாக்டர் திருமா தான்.